நான் 29 வருஷமா அரசியல் இருக்கேன். 96ல இருந்து. நான் ஒண்ணு தெளிவா சொல்றேன். எந்த ஒரு கன்சல்டன்ட்டும் எந்த ஒரு கட்சியையும் ஜெயிக்க வைக்க முடியாது. அப்படியே ஒரு கன்சல்டன்ட் வந்து கட்சியை ஜெயிக்க வைக்க முடியுமா? அவரே ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. அதை முதல்ல ஜெயிக்க வைக்க சொல்லுங்க. அரசியல் ரீதியாக தான் வெற்றி தோல்வி நிர்ணயமாகிறதே தவிர யார் அதுக்கு ஆலோசகரா வருகிறார்கள் என்பது வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யவே செய்யாது. என்ன காரணத்துக்காக கடந்த கடந்த தேர்தலில் அவர் வந்து தொழில் செய்யறாருங்க. தொழில் ஹையர்ட் கன்சல்டன்ட் யார் ஹையர் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க செய்வாங்க. அவ்வளவுதானே. தெரியல, எனக்கு தெரியல. அவர் எந்த அதிகாரத்துல சொல்றாரு கூட எனக்கு தெரியல. அவர் அந்த கட்சியுடைய உறுப்பினரும் கிடையாது, தலைவரும் கிடையாது. அவர் கன்சல்டன்ட் எனக்கு தெரியல. இது என்ன, அந்த கட்சி தான் தெளிவுபடுத்தணும். அது வந்து டிவிக்கே தான் அதை தெளிவுபடுத்தணும். எப்படி இன்னொருத்தர் வெளியே இருக்கிறது எப்படி இதை பத்தி எப்படி தெளிவுபடுத்த முடியும்? இதெல்லாம் ஒரு அரசு. எனக்கு இது பாருங்க, இந்த பஞ்ச் டயலாகுகளை என்னால வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு சீரியஸான விஷயம். ஒரு நிலைப்பாடை நீங்க சொல்ல வேண்டும். எந்தெந்த விஷயத்துல நீங்க ஒத்து போறீங்க, எந்தெந்த விஷயத்துல மாறுபடுகிறீர்கள், எந்தெந்த விஷயத்துல மாறுபடுகிறீர்கள், ஏன் மாறுபடுகிறீர்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாறுதலாக செய்வீர்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லிதான் மக்களை போய் சந்திக்க வேண்டுமே தவிர பஞ்சுதாயங்களாக மட்டும் வச்சு ஒரு எடை போட முடியாது. அது வேணா மேடைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும்.